பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் வருவாய் மாவட்டங்களில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களில் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்பு. ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சென்னை எம்ஜிஆர் நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து முழக்கம். போதை கும்பல் கூலிப்படைகள் தெருக்கள் தோறும் வெறியாட்டம், வீசும் காற்றில் எங்கெங்கும் பெண்கள், குழந்தைகள் பிணவாசம் பிணவாசம். அம்மா, தாய்மாரே, பெரியோரே, தீய சக்தி திமுகவோடு இனியும் வேண்டாம் சகவாசம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை என பரவி இருக்கிறது. தடையற்ற கஞ்சா விற்பனையால் பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்ததோ அன்று முதல் இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகர வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜரூராக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ராணியற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். போதைப்பொருள் புழக்கம் குறித்து அரசுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய உளவுத்துறை கருணாநிதி குடும்பத்தின் ஏவல் துறையாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். போதை ஆசாமிகளை கைது செய்ய செல்லும் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத ஆட்சிதான் ஸ்டாலின் ஆட்சி எனவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கின்றார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலங்களை தமிழகத்திலே இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. 2 வயது சிறுமி முதல் மூதாட்டி வரை ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்ற பாலியல் குற்றங்களை பட்டியலிட்டு இது ஒரு துர்பாக்கியமான அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். குற்றவாளியை காப்பாற்றும் விதமாக செயல்பட்ட வெட்கம் கெட்ட அரசுதான் ஸ்டாலின் அரசு எனவும் சாடல். இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மதுராந்தகம் அருகிலே 2 சக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த
ஒரு பெண்மணியை சில பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி, அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷம். 8 திக்கும் போதை பொருட்கள் பழக்கம், 8 திக்கும் போதை பொருட்கள் பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். பதில் சொல் பொம்மை முதலமைச்சரே பதில் சொல். 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை முழுமையாக செயல்படவில்லை. அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி அமைந்தவுடன் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. ஆனால் ஒரு ஆட்சி இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுதான் முக்கியம். பெண்கள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸே யாரும் ஆகக்கூடாது. அதுதான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சொன்னாங்க. திருச்சியில புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? மீண்டும் NDA கூட்டணி ஆட்சி வரும் பொழுது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு அதே போல அம்மா ஆட்சி இருந்தது போலவே எடப்பாடி முதலமைச்சர் வந்ததும் அது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு செயல்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும் பெண்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக முதலமைச்சர் கையில சட்ட ஒழுங்கு இல்லை. இன்னைக்கு என்ன வேலை நடக்குது? காவல்துறை செயல்படுவதில்லை. பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லாக்கம் பண்ணாங்க. ஒரே ஒண்ணு நம்ம ஆட்சியில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் அதை பெருசு அளவுக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸ் போட்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு டெய்லி நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சாங்க. கண்டிப்பாக NDA கூட்டணி அதிமுக தலைமையில் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் உறுதி. கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியாது. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆவேசம். கோவை மாவட்டத்தில் பல்லடத்தில் வயசானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கோவை மாவட்டத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேட்டுங்க. சரவணம்பட்டி ரோட்ல குமரகுரு காலேஜ் அருகில் ஒரு பெண்ணை எரிச்சு கொலை பண்ணாங்க. இதுவரை பத்திரிகையில் வரல, எங்கேயுமே வரல. அந்த சம்பவம் நடந்த உடனடியாக காவல்துறை கமிஷனர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எந்த பத்திரிகை கொடுக்காம அந்த பொண்ணை எடுத்துட்டு போனாங்க. எப்படி வேணாலும் இறக்கிட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சு இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இதுவரை வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கமிஷனரும் போலீஸும் திமுக ஆட்சிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குற்றம் நடக்காத தடுப்பதற்கு காவல்துறை, ஆனா குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வெளிவராமல் தடுப்பதற்கு காவல்துறை இருக்காங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டும் தமிழகம் முழுவதும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். கஞ்சா போதை பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக இருக்கிறது. நீங்க எல்லாம் பாத்துங்க. புது கஞ்சா அபின் கோகைன் என்று புதுசா கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு சாக்லேட்லயே வச்சு விற்கிறான். ஸ்கூல் வரல் போயிருச்சு. நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க, இளைஞர்கள், குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்காலத்தில் திமுக மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான் தமிழ்நாடு. தேர்தல் நேரத்தில் மக்களிடம் வந்து டிசைனாக ஏமாற்றுபவர்கள் திமுகவினர். அதிமுக ஆட்சியில் 50 ஆண்டு வளர்ச்சியை கொடுத்த கோவை மாவட்டத்திற்கு திமுக எதையும் செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி காட்டம்.
இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா 2000 3000 கொடுக்கறேன்னு சொல்லி போட்டு ஏமாத்தலாம். என்ன வேணாலும் ஏமாத்துவாங்க. தேர்தல் நேரத்தில் டிசைனா எப்படி போனாலும் கொலுசு கொடுத்து ஏமாத்துறாங்கல்ல, கொலுசு காமிச்சு ஏமாத்துறாங்க. கொலுசு காமிச்சு ஏமாத்தி இந்த மாநகராட்சி மேயரை பிடிச்சி எங்க குப்பை எடுக்கிறானா, டிச்சு எடுக்கிறானா, தண்ணி வருதா? 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் நான் தான் அமைச்சரா இருந்தேன், எடப்பாடியா இருக்கும்போது கொண்டு வந்தோம். 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், அந்த திட்டம் முழுமையா வந்துட்டா 50 வருஷத்துக்கு கோயம்புத்தூருக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. தண்ணி ஒழுங்கமா வர்றாங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களா? ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுவதும் இவ்வளவு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், சொல்லி தர வேண்டியதில்லை. இன்னைக்கு பாலமாகட்டும், சாலைகளாகட்டும், இன்னைக்கு அது என்ன இதா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனை, 6 புதிய கல்லூரி, தாலுகா சொல்லிட்டே இருக்கலாம். எல்லாம் நிறைய மீட்டிங் பேசிட்டோம். இத்தனை திட்டங்களை 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். ஆனால் 5 வருஷமா திமுக கொண்டு வரல. கோயம்புத்தூர் புறக்கணிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் முக்கியம். சட்டம் சரியில்லை, போலீஸ் வேலை செய்யறது இல்லை. இவங்க தொடர்ந்தால் திரும்ப வந்தா கோவை மாவட்டம் உள்ள தமிழ்நாடே முடிஞ்சது, அவ்வளவுதான். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்களுக்கு காரணமாக போதைப்பொருள் புழக்கம் வெகுவாக அதிகரித்திருக்கும் நிலையில் மிக குறைந்த அளவு போதைப் பொருட்களே காவல்துறை கைப்பற்றியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் செயற்கை போதைப் பொருட்களும் மூலை முடுக்கெல்லாம் விற்கப்படுவதாகவும் அண்ணாமலை ஆவேசம். எவ்வளவு தவறுகள், எவ்வளவு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஒரு பக்கம் ட்ரக்ஸினுடைய புழக்கம். நீங்களே பாருங்க ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு காவல்துறையுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க வீட்டு பக்கத்தில் போய் ட்ரக்ஸை படக்க நீங்க பிடிச்சிட்டு வந்துருவீங்க. தமிழகத்தில் காவல்துறை எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க ஐயா, 65,000 கிலோ. 65,000 கிலோ மொத்தமா 5 வருஷத்துல பிடிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையிலக்குள்ள 3 லட்சம் கிலோ பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தெருமுனை எங்க இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விற்கிறாங்க. தமிழகத்தில் மொத்தமாக செயற்கை போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் தான் குழந்தைகளை பாலாக்கி கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவர்களுடைய இலாக்கா டெல்லியில மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் இதை கட்டுப்படுத்தணும். ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் சிந்தட்டிக் ட்ரக்கினுடைய புழக்கம் வருட வருடம் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆனா எவ்வளவு பிடிச்சாங்க? 8025 கிலோ. கடந்த 5 ஆண்டுகளில் டாஸ்மாகில் 1495 கோடி மது பாட்டில்கள் விற்பனை செய்ததன் மூலம் ஸ்டாலின் சொன்னது போல கரூர் 10 ரூபாய் பாலாஜியால் 14,950 கோடி ரூபாய் திமுகவினரின் கைகளில் உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதே கைகளில் பெண்களின் ரத்தமும் குழந்தைகளின் அழுகுரலும் உள்ளதால் அவர்களுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டுகோள். இன்னைக்கு கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து வரக்கூடிய 10 ரூபாய் பாலாஜி அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவார். இந்த முறையும் பெரிய நம்பிக்கையோடு சுத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். புலால் சிறையில் இருப்பாரு, வெளியே விட்டீங்கன்னா சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேங்க ஐயா. தமிழகத்தில் டாஸ்மார்க்கினுடைய கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில், 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் வித்த பாட்டில் பாத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மி தான், 6500 கிலோ தாங்க. சிந்தட்டிக் ட்ரக் கம்மி தான். டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க, ஸ்டாலின் அண்ணே இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 10 ரூபான்னு கணக்கு சொன்னார். அப்ப 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா போட்டா இந்த சாராய அமைச்சர் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் ஆறு போல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய ரத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அழுகுரலும் இருக்கு. அதனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாலும், ஜனநாயகத்தை விலை பேசினாலும், இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அண்ணன் 10ன்னு சொன்னாங்க, 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர், அவங்க 10 பேர், அடுத்த 40 நாட்கள் 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசி
இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைய வேண்டுமென்றால் அது அதிமுக பொதுச் செயலாளர் ஆட்சிக்கு வந்த பின்புதான் அமையும் என அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். திமுக எப்போதெல்லாம் ஆட்சி அமைக்கிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சியே அமைவதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். ஒரு வீட்டிலும் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் தமிழகத்திலே பாதுகாப்பு. ஏன் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம், அம்மா 6 ஆண்டு காலம், அண்ணன் 4 ஆண்டு காலம் இருந்தார்கள். எங்காவது இது போன்று நடைபெற்றதா? எங்காவது போதைப் பொருள் நடைபெற்றதா? எங்காவது கஞ்சா இருந்ததா? எங்காவது கள்ளச்சாராய சாவு நடைபெற்றதா? ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே இப்படி நடைபெறுகின்றது? திமுக ஆட்சிக்கு எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. முதலாக கள்ளச்சாராயம் விழுப்புரத்தில் இருந்து 23 பேர் இறந்தார்கள். உடனே முதலமைச்சர் ஓடினார். நேரடியாக சென்று அனைத்து குடும்பங்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் என்று சொன்னார். கொடுக்கட்டும், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதே ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள், ஒரு காட்டு வேலைக்கு செல்கின்றீர்கள், ஏதாவது விபத்து ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய். அப்போது என்ன பேட்டி கொடுத்தார்? இனிமேல் தமிழகத்திலே ஒரு கள்ளச்சாராய சாவு நடைபெறாது என்று சொன்னார். சொல்லி ஓராண்டு காலம் காவல்துறைக்கு, காவல்துறை அலுவலகத்திற்கு பின்னால், நீதிமன்றத்திற்கு முன்னால், தாலுகா அலுவலகத்துக்கு அருகாமையிலேயே கள்ளக்குறிச்சியில் பட்ட பகலிலே சாராயம் குடித்து 69 பேர் இருந்தார்கள். ஒருவர் 2 பேர் இல்ல, 69 பேர் இருந்தார்கள். நிறைய பேர் 2 கண்ணும் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கின்றது. விழுப்புரத்திலே நடந்தவர் முதலமைச்சர் ஓடோடி சென்றார். ஆனால் கள்ளக்குறிச்சி வந்து கூட பார்க்கவில்லை. ஸ்டாலின் அரசு தமிழகத்திற்கு செய்த துரோகத்திற்காகவும் ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளுக்காகவும் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பேச்சு. விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? மாணவருடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? குடும்ப தலைவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த அராஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டுழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட, அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் புயல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. தமிழகத்தில் பெரும்பாலான போதைப் பொருள் விற்பனை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கொடூரங்களுக்கு பின்னணியில் திமுகவினர் இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை மக்கள் எல்லோரும் இணைந்து ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என பேச்சு. தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது. இங்குதான் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சந்தையாக மாறி இருக்கிறது. போதை மருந்து வியாபாரத்திலே இன்றைக்கு திமுகவினர் பின்னணியிலே இருக்கின்றார்கள். எங்கு ஒரு கற்பழிப்பு நடந்தாலும் அல்லது பாலியல் வன்கொடுமை கிடந்தாலும் அதிலே ஒரு திமுக காரரின் பெயர் அடிபடுகிறது. அதுபோல அவர்கள் சொல்கிறார்கள், கஞ்சா தமிழ்நாட்டிலே விளைவிப்பதெல்லாம் நிறுத்திவிட்டோம், வெளி மாநிலங்களில் தான் கஞ்சா வருகிறது என்று. உங்களிடம் தானே, திரு ஸ்டாலின் அவர்களிடம் தானே காவல்துறை இருக்கிறது. அதையெல்லாம் கட்டுப்படுத்த வக்கில்லாத ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருப்பது அது அவருக்கு நல்லதா என்பதை, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை உணர வேண்டும்.
தமிழ்நாட்டை எத்தனையோ மன்னர்கள் தலைவர்கள் ஆண்டபோதும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சி நடத்தியது என்றால் அது ஸ்டாலின் தான் என கடலூரில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். தங்கள் பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றுவிட்டு பத்திரமாக வீடு திரும்புவார்களா என தாய்மார்கள் அச்சத்துடன் காத்து கிடக்கும் நிலை தற்போது உள்ளதாகவும் வேதனை. தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டை கடந்த காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு வெள்ளையர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். ஆனால் இத்தனை ஆட்சிகள் மத்தியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு, பத்திரமா திரும்பி வந்துருமா? என் பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கு, எப்படா வரும், பத்திரமா வருமா? என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அது பத்திரமா திரும்பி வந்துருமா, எப்ப வரும்னு தினம் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் வீட்டில் காத்துட்டு இருக்கிறாங்க. மடியில நெருப்பு வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. காரணம், இந்த தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர் என மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேதனை. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் மட்டும் 8900 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 1977 பேர் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 361 பேர் இளம் குழந்தைகள், பச்சை இளம் குழந்தைகள். 361 பேரிலும் 38 பேர் இளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலே 12 வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கொடூரம். பெற்றோருடைய மனது, வயது எவ்வளவு வைத்தறிச்சல்படும். தம்பி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள், பெண் குழந்தைகளை வைத்திருக்க நமக்கே இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் என்னென்ன நடக்குமோ, இந்த ஆட்சி நீடித்தால் வருங்காலத்தில் பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நடைபெறும். மேலை நாடுகளில் நடைபெறுவது போல ஆகிவிடும். ஆக இதற்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து வேலூரில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. மதுவிலக்கை கொண்டு வருவோம் என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய திமுக அரசு மதுக்கடைகள் மூலம் வரும் ஊழல் பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்வதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை புகார். இந்த சாராய கடையில் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு பிறகு மதுவிலக்கு ஒழிப்புன்னு சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதிகளை தேர்தலில் தந்துவிட்டு ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபாய் அடித்தால் அதான் 40,000 கோடி வருடத்திற்கு மட்டும் கலாலையிலே சாராய கடையிலே வசூல் செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு கமா நாயுடு மகாஜன சங்கத்தின் முன்னாள் தலைவர் கொங்குசாமி நாயுடுவின் துணைவி ராஜலட்சுமி அம்மையார் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தம் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற இறைவனை வேண்டுவதாகவும் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். உண்மைக்கு மாறான தகவலை தாவேகா நிர்வாகி தெரிவித்திருந்த நிலையில் தனக்கு ஆதரவு தெரிவித்த புரட்சித் தமிழருக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொலைபேசியில் ஆறுதல்.
அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தவர் தைரியமாக இருக்கும்படியும் ஆறுதல் கூறினார். அந்த கஷ்டம் தெரியும். இந்த அரசாங்கத்துல சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் நம்மளே எடுக்கலையே நம்மளோட ஆட்சி நல்லா எடுக்கும். சரிப்பா சரிப்பா சரி. கோவை மாவட்டம் வால்பாறை நகர் பகுதியில் உள்ள இதய தெய்வம் மாளிகையில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். வால்பாறை நகர செயலாளர் மகில் கணேஷ், துணை பொதுச் செயலாளர் பொன் கணேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து. விழுப்புரத்தில் நடைபெற்ற திமுக அரசுக்கு எதிரான கண்டன போராட்டத்தின் போது தவறுதலாக நயன்தாராவின் பெயர் உச்சரிக்கப்பட்டதாகவும் எந்தவிதமான நோக்கத்துடனும் கூறப்படவில்லை எனவும் அதிமுக MP CV சண்முகம் விளக்கம். இதனால் ஏற்பட்ட தவறுக்கு மனமார்ந்த வருத்தம் தெரிவித்தார் அதிமுக MP CV சண்முகம். தான் செய்த தவறுகளை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சித்து விளையாட்டுகளை விளையாடுகிறது திமுக. கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றச்சாட்டு. திமுக செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் வேறுமான கருத்துக்களை மட்டும்தான் நாம் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை இதுவரை யாரும் பார்க்கவில்லை எனவும் பெண்களுக்கு எதிரான திமுகவை அகற்ற மக்களிடம் ஆழமான உணர்வு உள்ளது. திமுகவிற்கு எதிராக ஒருமித்த கருத்தோடு இருக்கும் கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தமிழ்நாட்டின் மக்களுடைய நிலை, இந்த மோசடி திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் ஆழமாக அந்த உணர்வு இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலை நாங்கள் யாரும் பார்க்கல. தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. ஒருமித்த கருத்து உள்ள, அதாவது திமுகவை அகற்றணும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒருமித்த கருத்து உள்ள அத்தனை கட்சிகளும் யார் வேணா வரலாம். தனது குடும்பம் மட்டுமே ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்டாலின் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதியை முதல்வராக்க பல்வேறு திட்டங்களை செய்வோம் என பொய் சொல்வதாகவும் குற்றச்சாட்டு. எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில், மக்களுடைய மனநிலையை திசை திருப்புகின்ற வகையில் சில அறிவிப்புகளை அறிவித்து மறுபடியும் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், அதன் பிறகு நம்மளுடைய இப்பொழுது முதலமைச்சர்களுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை, தவறான செய்திகளை பரப்பி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக பல அறிவிப்புகளை அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் விதிமுறைகளை மீறி தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை திமுக ஐடிவி போல செயல்படுவதால் அதிர்ச்சி. அறிவாலயத்தில் நடந்த திமுகவின் வேட்பாளர் நேர்காணல் உள்ளிட்ட வீடியோக்களை தலைமை செயலகத்திலிருந்து அனுப்பி வருவது அமலமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 6ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன்.
பாதிக்கப்பட்ட மாணவியின் வீடியோ வாக்குமூலம் வெளியான நிலையில் குற்றவாளியை காப்பாற்ற திமுக பிரமுகர் பணத்தை கொடுத்து மிரட்டுவதாக அதிர்ச்சி தகவல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வங்கி மேலாளர் போக்சோவில் சிக்கினார். பாலியல் குற்றவாளிகளை காவல்துறையினர் காப்பாற்றி வருவதால் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவலம். குளித்தலை அருகே வரவனை அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மதுபோதையில் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளிக்கூடம் முன் மாணவர்கள் பெற்றோர்கள் சாலை மறியல். தமிழகத்தில் தண்ணீராய் ஓடும் மது போதைக்கு எப்போது தீர்வு என பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடியில் 220 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியாளர்களின் மெத்தனத்தால் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. சென்னையில் போதை ஊசி செலுத்தி கல்லூரி மாணவர் உயிரிழந்த வழக்கில் புளியந்தோப்பைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். பள்ளி அருகே எங்கே போதைப் பொருட்கள் விற்கிறது கூறுங்கள் என கேட்ட திமுக அமைச்சர் ரகுபதி கல்லூரி மாணவர்களிடம் எப்படி போதைப் பொருள் வருகிறது என்பதை விளக்குவாரா என எதிர்க்கட்சிகள் கேள்வி. நாகை மாவட்டம் நாகூர் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வெளிமாநில மது பாட்டில்கள் கடத்திய 2 சிக்கினர். பிடிபட்ட 2 850 மது பாட்டில்கள், கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 87 கிலோ புகையிலை பொருட்களுடன் 2 சிக்கினர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ஊடுருவல் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை பல்லாவரத்தில் கணவனின் நடத்தை பிடிக்காமல் விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்ற மனைவி மீது கணவன் ஆசிட் ஊற்றியதால் மனைவி கண் பார்வை இழந்த பரிதாபம். 4 வயது ஆண் குழந்தையையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்த கொடூர கணவர் சிக்கினார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே தீப்பிடித்து எரிந்த காரில் இருந்து உடல் கருகிய நிலையில் 4 பேரின் சடலங்கள் மீட்பு. கடன் தொல்லை காரணமாக குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டனரா என்ற கோணத்தில் விசாரணை. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே தலையில் வெட்டுக்காயங்களுடன் விவசாயி சடலமாக மீட்பு. கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் மூன்றடைப்பு போலீசார் மெத்தனமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விளாத்திக்குளம் +2 மாணவி படுகொலையின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் திருச்செந்தூர் அருகே இரவில் மாயமான 7 வயது சிறுமி 4 பேர் தன்னை கடத்திச் சென்றதாக கூறியதால் பெரும் பரபரப்பு. அப்பகுதியில் கஞ்சா போதை ஆசாமிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படும் நிலையில் சிறுமி பயத்தில் உளறுவதாக பெற்றோரிடம் கூறி காவல்துறையினர் சமாதானம் செய்ய முயன்றதால் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி நேரத்தில் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். 18 கிராமங்களுக்கு ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமே இருப்பதாகவும் அவசர காலங்களில் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணியில் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் வேதனை. மதுரை கிழக்கு தொகுதிக்குட்பட்ட திருப்பாலை சாலையில் அமைச்சர் மூர்த்தியின் விளம்பரம், முதல்வர் உருவப்படம் பொறித்த வால் போஸ்டர்கள், தொல் திருமாவளவன் சுவர் விளம்பரம் உள்ளிட்டவற்றை அகற்றாமல் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து 2 நாட்கள் ஆகியும் திமுகவிற்கு சாதகமாக சில அதிகாரிகள் திமுக விளம்பரங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் நம்பிவயல் கிராமத்தில் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 38 பேர் வெறி நாய் கடிகளுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவலம்.
தொடரும் திருநாய்களின் அச்சுறுத்தலால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நீதிமன்ற உத்தரவையும் மீறி நிலத்தை அபகரிக்க கொலை மிரட்டல் விடும் திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி கண்ணீர். 2.5 ஏக்கர் பாரம்பரிய நிலத்தை திமுக நிர்வாகியிடமிருந்து காப்பாற்றி தருமாறும் வேண்டுகோள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் ஸ்டாலின் அரசு அமைச்சர் மூர்த்தியின் மதுரை கிழக்கு தொகுதியில் மட்டும் பறக்கும் படையினர் சோதனை பணியில் ஈடுபடாமல் உள்ளதாக பலரும் விமர்சனம். மதுரை மாவட்டத்தின் பிற தொகுதிகளில் பம்பரமாக சுற்றி வாகன சோதனையில் ஈடுபடும் பறக்கும் படையினர் மதுரை கிழக்கு தொகுதியில் மட்டும் கண்ணில் தென்படாமல் இருப்பது ஏன் எனவும் மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வில்லூரில் மாநில நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரைக்குடியில் இருந்து கண்ணமங்கலம் ஜவுளி கடைக்கு கொண்டு சென்ற 3000 சேலைகள் பறிமுதல். 1,80,000 ரூபாய் மதிப்பிலான சேலைகள் கலசப்பாக்கம் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற இருவரிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். செங்கல் சூளை உரிமையாளர் உள்ளிட்டோரிடம் பறிமுதல் செய்த தொகையை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் அதிகாரிகள். செய்யாறு அருகே இருவேறு இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1,86,430 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். காரில் வந்தவர்கள் ஆவணங்கள் இன்றி பணத்தை எடுத்து வந்ததால் நடவடிக்கை. மறைந்த தலைவர்களின் உருவ சிலைகளை மறைக்க தேவையில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கோவையில் பறக்கும் படை சோதனையில் 6,59,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் திமுகவினர் வாக்காளர்களுக்கு வழங்க பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படும் 98 பெரிய அண்டாக்களும் பறிமுதல் அண்டாக்களின் கவர்களில் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி படம் பொறித்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் இவற்றை ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்த அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் சர்ச்சை. சென்னை பாரிமுனை பிரகாசம் சாலையில் துணை ராணுவம் காவல்துறையுடன் இணைந்து கொடி அணிவகுப்பு. பதற்றங்களை தவிர்த்து தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற வழிவகை செய்யும் வகையில் அணிவகுப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரின் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி பைக்கிலும் காரிலும் கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சத்துக்கும் மேலான பணம் பறிமுதல். கைப்பற்றப்பட்ட பணம் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் மீது தேவஸ்தானமே பூஜை செய்து பிரச்சனையை தவிர்க்கலாமே என மதுரை உயர்நீதிமன்ற கிளை கருத்து. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து மதுரை அமர்வு உத்தரவு. விசாரணை கைதி ஆகாஷ் மரணம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றார்களா என வழக்கறிஞர் ஹென்றி தீபேன் கேள்வி. சிபிசிஐடி விசாரணைக்கு காவலர்கள் ஆஜராகாத நிலையில் சிவகங்கை எஸ்பியிடம் விளக்கம் கேட்டு கடிதம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் மது பாட்டில்கள் பறிமுதல். புதுச்சேரியில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு 50 மது பாட்டில்களை கடத்திச் சென்ற நபர் சிக்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இரவு வழிபாட்டிற்காக மசூதிக்கு சென்றவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 136 சவரன் நகை 10,000 பணம் கொள்ளை. காவல்துறையினர் முறையான ரோந்து பணிகளில் ஈடுபடாத நிலையில் நகரின் மையப்பகுதியில் திருடர்கள் சர்வசாதாரணமாக உலா வந்து திருடிச் செல்லும் கொடுமை. சென்னை மதுரவாயில் பைபாஸ் சாலையில் நள்ளிரவில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் லாரி மோதி ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். உடன் சென்ற மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் போக்குவரத்து போலீசாரின் அலட்சியமே இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு விபத்தில் சிக்க காரணம் என குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசுக்கு ஏவல் துறையாக மாறிய காவல்துறை மீது அச்சம் குறைந்ததால் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் சென்னையில் நடைபெறும் பைக் ரேஸ். மெரினா கடற்கரை அண்ணா சாலை பகுதியில் மக்கள் அளித்த புகாரின் பேரில் 27 வாகனங்கள் பறிமுதல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இடம் தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தை ஜவ்வாக இழுத்து வரும் நிலையில் பெரும் கேள்விக்குறியாக மாறி வரும் கூட்டணி. கடந்த தேர்தலை விட குறைவான இடங்களே ஒதுக்கப்படும் என திமுக இழுத்தடிக்கும் நிலையில் கூடுதல் இடங்களை கேட்டு முரண்டு பிடிக்கும் கம்யூனிஸ்ட்.
சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி திமுக மாவட்ட அலுவலகத்தில் ஸ்டாலின் உதயநிதி படங்கள் திமுக வேட்டியை போட்டு வெளியில் தெரியும்படி மறைப்பு. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் திமுகவிற்கு துணை போவதாக பொதுமக்கள் ஆவேசத்துடன் விமர்சனம்.